ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வித்தியாசமாக ஒரு சூப் செய்யலாம். அந்த சூப் செய்கிறதுக்கு தேவையானது முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்கிற இந்த கிழங்கு. இந்த கிழங்கு மலைப்பிரதேசங்களில் தான் கிடைக்கும். பாறை இடுக்கில் வளரக்கூடியது. இதுக்கு ஆட்டுக்கு இருக்கிற ரோமம் மாதிரி இந்த ரோமம் இருக்கிறதுனால இதை ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைவ ஆட்டுக்கால். முடக்குவாத நோயை குணப்படுத்துறதுனால இது முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடவாட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்குது. 4000 நோய்களை நீக்கக்கூடியதான். இது முதியவர்கள் மற்றும் மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். முழங்கால் வலி, இடுப்பு வலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை எல்லாம் குறைக்கும். எலும்புகளை பலப்படுத்தி எலும்பு திசுக்களின் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. ஆஸ்டியோபராசிஸ் போன்ற எலும்பு நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. உடலில் உள்ள தேவையற்ற வாயுவை, அதாவது வாதத்தை வெளியேற்றி கைகால் மற்றும் தசை வலிகளுக்கு உடனடி நிவாரணம் தருகிறது. இதில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுவதாகவும் அறியப்படுகிறது. எப்போ கிடைச்சாலும் அதை விட்டுறாதீங்க. உடனே வாங்கிட்டு இதை சூப் வச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நாம் இந்த கிழங்கை எப்படி சூப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எங்கள் 2 பேருக்கு ஒரு சாணகல துண்டு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை இந்த மேல் தோலை சீவிக்கணுமா. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சீவுறதுக்கு. இப்படி நல்லா தோல் சீவி இதை எடுத்துக்கணும். தோல் சீவிட்டு உங்களுக்கு நான் நறுக்கி காட்டுறேன். கத்தியில் சீவுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இதை அருவாமனையில் சீவுறேன். இந்த மாதிரி இது ஃபுல்லாக தோலை சீவி எடுத்துக்கின்றணும். இது தோல் சீவனோடனே இப்படி கரும்பு மாதிரி இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற முடவாட்டுக்காலை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டேன், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், பச்சை மிளகாய் பெருசாக இருந்துச்சு இது, அதனால் நான் பாதியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். நீங்கள் முழு மிளகாயும் போட்டுக்கலாம். எனக்கு உரப்பு ரொம்ப வேண்டாங்கிறதுனால நான் பாதி மிளகாய் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை காய வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், அது 3 கிராம்பு, கொஞ்சம் போல் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். சோம்பு பட்டை எல்லாம் பொரிஞ்ச பிற்பாடு இந்த அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டு வதக்கி விடணும். வச்சுருக்கிறதெல்லாம் இதில் கொட்டிட்டேன். இது 20 நிமிஷம் கொதிக்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இது நம்ம பச்சையாக தான் வெட்டி போட்டிருக்கோம். இது மட்டன் மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடியதான். அதனால் நிறைய நேரம் வேகணுங்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றுவோம். நல்லா 3 பங்கு 4 பங்கு தண்ணி ஊற்றலாம். நான் இந்த மிக்ஸியை அரைச்சதை கழுவி அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றுறேன். தேவையான உப்பு மஞ்சள் தூளையும் அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். சூப் நல்லா கொதித்து வற்றி இப்போ நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மிளகு சீரக பொடி போட்டிருக்கேன்.
இந்த சூப் வந்து வடிகட்டி குடித்தா தான் நல்லாயிருக்கும். இது வந்து திப்பியாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது இறங்குற வரைக்கும் ஸ்பூனால் கிளறி விட்டு இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். இதில் மல்லி இலை 5-6 போட்டுக்கலாம். இப்போ சுவையும் மணமும் நிறைஞ்ச முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இதோட மணத்துலையும் குணத்துலையும் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குது. இதை சொன்னாதான் தெரியும், இதை சைவ ஆட்டுக்கால் சூப்னு சொல்கிறாங்க. 4000 விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.